சேர்மம் கொடுக்குது. ஒரு பொது தனிமத்தோட 3வது தனிமம் சேர்ந்து ஒரு சேர்மத்தை கொடுத்தால் பொது தனிமத்தை நீக்கிட்டோம்னா பாக்கி உள்ள 2 தனிமமும் சேர்ந்து ஒரு சேர்மத்தை கொடுக்கும். இதுதான் தலைகீழ் விகித விதின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? எஸ் சார். மோல் எண்ணிக்கைக்கு 3 ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மோல் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவை மறுபடியும் மோல் பற்றிய கோட்பாடெல்லாம் பார்த்தோம், மறுபடியும் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம வினை கட்டுப்பாட்டு காரணி அதோட எளிய விகித வாய்ப்பாடு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? போன கிளாஸ்ல எளிய விகித வாய்ப்பாடு மூலக்கூறு விகித வாய்ப்பாடு ரெண்டுக்கும் உள்ள எக்ஸாம்பிளோட பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு தடவை பார்ப்போம் அவங்க வர்றதுக்குள்ள. அப்புறம் நம்ம அதுல வினை கட்டுப்பாட்டு காரணியை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்படி வச்சுக்கணும். ஓகேயா? எஸ் சார். ஓ இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல மோல்களின் எண்ணிக்கைக்கு 3 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. வெயிட் பை ஃபார்முலா வெயிட், இல்லாட்டினா வால்யூம் அட் எஸ்டிபி லிட்டர் டிவைடட் பை 22.4, இல்லாட்டினா என் பை என்ஏ. இன்னொருத்தர் வந்துட்டீங்களாம்மா? சார். ஜாயின் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். தெரியுதா? எஸ் சார். சரி, ஓகே. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. போன கிளாஸ்ல பார்த்துட்டு இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எளிய விகித வாய்ப்பாடு எப்படி கால்குலேட் பண்றது, அதே மாதிரி வேதி வினை கூறு விகிதம், வினை கட்டுப்பாட்டு காரணி என்னங்கிறத பார்ப்போம். இதை பார்த்துட்டோம்னா நாளைக்கு இந்த சாப்டர்ல உள்ள சில கணக்குகள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இப்ப என்னங்கிறது மோல்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், தமிழ்ல எழுதுறேம்மா, நீ பார்த்துக்கோ. என்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், தமிழ்ல மோல் எண்ணிக்கை. ஸோ எடை பை வாய்ப்பாட்டு எடை, இல்லாட்டினா நிறை பை வாய்ப்பாட்டு நிறை. வாய்ப்பாட்டு நிறைனா அது அணு எடையா இருக்கலாம், இல்லாட்டினா மூலக்கூறு எடையா இருக்கலாம், அட்டாமிக் வெயிட்டா இருக்கலாம், இல்லாட்டினா மாலிகுலர் வெயிட்டா இருக்கலாம். ஸோ திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் பருமன் லிட்டர்ல டிவைடட் பை 22.4 லிட்டரால வகுத்தோம்னா மோல் எண்ணிக்கை கிடைக்கும். இல்ல அவோகட்ரா எண். இந்த 3 ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது, தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கணும். எது கொடுக்குறாங்களோ அதுல இருந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேயா? போன கிளாஸ்ல இத பத்தி பார்த்தோம். மோல் கோட்பாடுல இருந்து இதை ஞாபகம் வச்சிருந்தோம் இல்லையா? அப்புறம் ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட், அதாவது சராசரி அணு எடை இஸ் ஈக்குவல் டு சிக்மா xi ni டிவைடட் பை சிக்மா xi. ni அப்படிங்கிறது ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை. ஒரு ஐசோடோப் இருக்கா, 2, 3. xiங்கிறது அது அந்த 1வது அல்லது 2வது அல்லது 3வது ஐசோடோப்பின் சதவீதம். ஸோ சதவீதம் எடுத்துக்கோம். ஓகேயா? இப்ப டைம் ஆச்சு. சொல்லுப்பா, என்ன வேணும்? வாய்ஸ் சரியா கேட்கலங்க சார். இப்போ கேக்குதா? எஸ் சார். சரி, இப்போ 2 ஃபார்முலா சொல்றேன், 2 பேரும் கவனிங்க.
கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஃபார்மால்டிகைடுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், அதோட ஃபார்முலா HCHO. குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் மாலிகுலர் ஃபார்முலா மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. இப்போ ரெண்டுலையும் எத்தனை அணுக்கள் இருக்குங்கிறத அப்படியே ஒரு ஃபார்முலா எழுதுற. இல்லை ஒரு கார்பன் அணு இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு, 1 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இதோட எளிய விகித வாய்ப்பாடு அல்லது எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து CH2O. எம்பிரிக்கல் ஃபார்முலானாலும் எளிய விகித வாய்ப்பாடுனாலும் ஒண்ணுதான். ஃபார்முலானா வாய்ப்பாடு, எம்பிரிக்கல் ஃபார்முலா எளிய விகித வாய்ப்பாடு. ஸோ மூலக்கூறு வாய்ப்பாடு அல்லது மாலிகுலர் ஃபார்முலா வேணும்னா இதுல எதை எடுத்தா ஆற காமன் எடுத்துட்டோம்னா CH2O எழுதலாமா? எஸ் சார். ஸோ ரெண்டுலையுமே எளிய விகித வாய்ப்பாடு சேம் தான். குளுக்கோஸுக்கும் ஃபார்மால்டிகைடுக்கும் எளிய, இதுக்கு பேர் குளுக்கோஸ், HCHOன்னா குளுக்கோஸ், சாரி ஃபார்மால்டிகைட், HCHOன்னா ஃபார்மால்டிகைட், C6H12O6னா குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸுக்கும் இதுக்கும் எளிய விகித வாய்ப்பாடு ஒன்று, மூலக்கூறு வாய்ப்பாடு வேற. மூலக்கூறு வாய்ப்பாடு வேற. ஸோ அப்புறம் எளிய விகித வாய்ப்பாடுக்கும் மூலக்கூறு வாய்ப்பாடுக்கும் உள்ள ஃபார்முலா அந்த காமனாக உள்ள நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம். அது வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எக்ஸ் இன்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா. இல்லாட்டினா எக்ஸ் இன்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட், எளிய வாய்ப்பாட்டு எடை இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூலக்கூறு எடை. இந்த ஃபார்முலாக்கெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு தனிமத்தில் சதவீதம் கொடுத்திருந்தா எளிய விகித வாய்ப்பாடு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம கணக்கு, எளிய விகித வாய்ப்பாடோ மூலக்கூறு வாய்ப்பாடோ கேட்பாங்க. இது வழக்கமான கேள்வி. அதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேயா? எளிய விகித வாய்ப்பாடுனா எம்பிரிக்கல் ஃபார்முலா. எளிய விகித வாய்ப்பாடுங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. எளிய விகித வாய்ப்பாடுங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. மூலக்கூறு வாய்ப்பாடுனா மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ மாலிகூலுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே தான், சும்மா மூலக்கூறுன்னு சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? மூலக்கூறு மாலிகுலர் எல்லாம் மாலிகூல் தான் மூலக்கூறு. ஓகேயா? எம்பிரிக்கல்னா எளிய விகித எளிய விகித வாய்ப்பாடு எப்படின்னா அதை சுருக்க முடிஞ்சா சுருக்கிடணும். இப்போ C6H12O6ல 6 காமனா இருந்ததுல, அதனால அதை சுருக்கி வெளியில எடுத்தோமா இல்லையா? வெளியில எடுத்துட்டு பாக்கி உள்ள ஃபார்முலாக்கு பேர் எளிய விகித. அப்படி சுருக்காம அப்படியே எழுதினோம்னா மூலக்கூறு வாய்ப்பாடு. புரியுதா? இப்போ இது இந்த ஃபார்முலா வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கணக்குகள் போடுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான பாயிண்ட், இங்கிலீஷ்ல STOICHIOM ஸ்டாய்க்கியோமெட்ரின்னு பேரு. இதுல வந்து வேதிவினை விகித வினை கட்டுப்பாட்டு காரணின்னு ஒன்று கண்டுபிடிப்போம். இங்கிலீஷ்ல லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லுவாங்க, தமிழ்ல கட்டுப்பாட்டு காரணி, வினை கட்டுப்பாட்டு காரணி. ஸோ வினை கட்டுப்பாட்டு காரணி, இங்கிலீஷ்ல லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன? இல்லாட்டினா வினை கட்டுப்பாட்டு காரணி. இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இது ஒன்று. இது என்னங்கிறத நீ தெரிஞ்சுட்டேன்னா எல்லா கணக்குகளையும் போட்டுடலாம். ஓகேயா? ஹலோ, கேக்குதாமா? போன கிளாஸ்ல துகள்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை இன்டு அவோகட்ரா நம்பர் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? துகள் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மோல் எண்ணிக்கை இன்டு அவோகட்ரா எண். அவோகட்ரா எண். இதை வச்சு இந்த 4-5 ஃபார்முலா வச்சு தான் இந்த சாப்டர்ல வர்ற எல்லா கணக்குமே போடலாம். புரியுதா? ஆனா இப்ப வந்து வினை கட்டுப்பாட்டு காரணி நான் என்ன, இல்லாட்டினா லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நோட்ஸுங்கிறத முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் கணக்கு போடுறச்சு. அதாவது இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். C+O2 gives CO2
அப்படின்னு ஒன்று எழுதுறேன். N2 plus 3H2 gives 2NH3 அப்படின்னு எழுதுறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்தா முதல்ல ஈக்குவேஷனை பார்த்தா அதுக்கு என்ன மீனிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வழக்கமா ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும், அப்படிதானே சொல்லுவோம். எஸ் எஸ் சார். சார். அப்ப அதே மாதிரி ரெண்டாவதுக்கு என்ன சொல்லுவோம்? 2 நைட்ரஜனும் ஒரு நைட்ரஜனும். நைட்ரஜனுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலாவை தான் பார்க்கணும், நம்பரை தான் பார்க்கணும். நீங்க ஃபார்முலா கீழே உள்ள நம்பரை பார்க்கக்கூடாது, புரியுதா? எஸ் ஹலோ, எஸ் நைட்ரஜனுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு நைட்ரஜனும் எஸ் எத்தனை ஹைட்ரஜன் சேருது? 3 ஹைட்ரஜன். ஓகே, தெரியுதா? அவ்வளவுதான், சொல்லு, வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுதான், பயப்படவே கூடாது. இருக்கிறதே 2 பேர் தான். யார் தப்பா நாடு கூட தான் தப்பா சொல்லுவேன். தப்பா சொல்றதுக்கு பயந்துட்டே உட்காந்தோம்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ N2 plus 3H2 என்ன அர்த்தம்? ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட சேர்ந்து நைட்ரஜன் 2 அம்மோனியாவை, ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட சேர்ந்து 2 அம்மோனியாவை தருதுன்னு சொல்லலாமா, முடியாதா? எஸ் எஸ் சார். இப்ப 2 பேரும் நான் சொன்ன மாதிரி மூணாவது ஈக்குவேஷனுக்கு நீங்க சொல்லணும். முதல் ஈக்குவேஷனா ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. ஒரு நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து 2 அம்மோனியாவை கொடுக்குது. CH4னா உங்களுக்கு மீத்தேன்னு தெரியும். இப்ப இந்த ஈக்குவேஷனை நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு மீத்தேனை ஒரு கொடுக்குது. மீத்தேன். புரியுதா, புரியலையா? இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன், பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை பார்த்து சொல்லுவோமா இல்லையா? நான் இப்ப சொல்றேன், நீ 1 2ன்னு ஏதோ சொல்லிட்டே இருக்க, அதுக்கு ஏதாவது ஒரு அளவு சொல்லு, அலகு சொல்லு, யூனிட் சொல்லு அப்படின்னு சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ணணும்? உடனே கிராம்னு சொல்ல முடியாது. இதுக்கு கிராம் சொன்னா கரெக்டா வரும், அப்பவும் தப்பா வரும். 1 கிராம் கார்பனும் 1 கிராம் ஆக்சிஜனும் சேர்ந்து 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும் வரும். சரியா வருமா? அப்ப நிறை விதிக்கு வினைபடுபொருள் மொத்த நிறையும் அதுவும் சமமா இல்லை. அதே மாதிரி இங்கேயும் ஒரு நைட்ரஜனும் 1 கிராம் நைட்ரஜனும் 3 கிராம் ஹைட்ரஜனும் சேர்ந்து 2 கிராம் அம்மோனியா. அப்ப பாக்கி 2 கிராம் எங்க போச்சுன்னு தெரியாது. 1 கிராமும் 2 கிராமும் சேர்ந்து 1 கிராம், பாக்கி 2. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதுனா மோலை வச்சு தான் நீ சொல்லணும், கிராம வச்சு சொல்லவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? எஸ் சார். போன கிளாஸ்ல வேதி வினைகள் மோல் அடிப்படையிலே நிகழும், நிறை அடிப்படையில் நிகழாது அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா இல்லையா? எஸ் சார். அதுக்கு மீனிங் இதுதான். நீ என்ன சொல், இப்ப நான் நான் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, எப்படி சொன்னாலும் சரி. நான் உள்ள ஒரு ஈக்குவேஷனுக்கு நான் சொல்றேன், பாக்கி 2 ஈக்குவேஷனுக்கும் நீங்க தான் சொல்லணும். நான் எந்த ஈக்குவேஷனுக்கு சொல்ல, நடுவில் உள்ள ஈக்குவேஷனுக்கு நான் சொல்லவா? எஸ் சார். ஓகே சார். 1 மோல் நைட்ரஜனும் 3 மோல் ஹைட்ரஜனும் சேர்ந்து 2 மோல் அமோனியாவை கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஒரு கார்பன், ஒரு மோல் கார்பன், ஒரு கார்பன் சொல்லக்கூடாது, ரைட்டா? ஒரு மோல் கார்பன், ஒரு மோல் ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு, ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு. சார். அடுத்தது சொல்லு. ஒரு மோல் கார்பன் 2 மோல் ஹைட்ரஜன் சேர்ந்து மீத்தேன், 1 மோல் மீத்தேன். குட் குட், அந்த மாதிரி சொல்லணும். அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? சோ இப்ப இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் தான் ரியாக்ஷன் நடக்கும். 1 கிராம் சேராது, 1 மோல் தான் சேரும். புரியுதா, புரியலையா? எஸ் சார். அப்ப 1 மோல் இப்ப இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா 1 மோல் நைட்ரஜன் 3 மோல் ஹைட்ரஜனோட சேரும். அப்ப நீ 2 மோல் ஹைட்ரஜனை கொடுத்தேன்னா 10ஆம கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். 4 மோல் ஹைட்ரஜனை கொடுத்தேன்னா 10ஆம அதிகமா கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? எஸ் சார். இப்ப ஈக்குவேஷன்ல 1 மோல் 2 சம அளவுல கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஏதாவது ஒண்ணு கூட கொடுத்தேன்னா, எதை கூட கொடுத்தியோ அது அதிகப்படியான அளவு, எதை குறைச்சு கொடுத்துருக்கியோ அது கட்டுப்பாட்டு காரணி. இப்ப 3ஆவதுல 1 மோல் கார்பனோட 2 மோல் ஹைட்ரஜன் சேரணும். நீ 4 மோல் ஹைட்ரஜன் கொடுத்தேன்னா கூட கொடுத்துருக்க, 3 மோல் கொடுத்தாலும் கூட கொடுத்துருக்க. ஆனா 1 மோல் கொடுத்தா குறைச்சு கொடுத்துருக்க இல்லையா? புரியுதாமா நான் சொல்றது? எஸ் சார்.
கூட கூட கொடுக்கலாம், இல்லாட்டினா குறைச்சு கொடுக்கலாம். இப்ப ஏன் சார் எப்ப பார்த்தாலும் இதை யார் சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம இஷ்டப்படி தானே சார் கொடுப்போம் இல்லையா? இதை ஈக்குவேஷனை பார்த்தா நான் கொடுக்க முடியும் 18 கிராம் அமௌண்ட் அப்படி சொல்ல அப்ப டவுட் வருமா இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் எழுதி போடுறத 2 பேரும் படிங்க, அப்புறம் எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம். வினை கட்டுப்பாட்டு காரணின்னு சொன்னா ஒரு ஈக்குவேஷன்ல சமன்பாட்டின் படி சரி லிமிட்டிங் ரியேஜென்ட்னா as per ஈக்குவேஷன் இல்லாட்டினா சமன்பாட்டின் படி எவ்வளவு வேணுங்கிறத பார்க்கணும். நம்ம கொடுத்த அமௌண்ட் கொடுக்கப்பட்ட அளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஒப்பிடணும். டேக்கன் அமௌண்ட் அமௌண்ட்னா ஈக்குவேஷன்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு பேரு லிமிட்டிங் ரியேஜென்ட். அதுக்கு பேரு ரியேஜென்ட். சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். இப்ப எடுத்த அளவு இப்ப கேக்குதாமா? எஸ் சார். எடுத்த அளவு சமன்பாட்டின் அளவை விட கூட இருந்ததுன்னா அதுக்கு பேரு எக்ஸஸ் ரியேஜென்ட்னு பேரு. டேக்கன் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் than stoichiometric amount, that is called excess reagent. So greater இருந்ததுன்னா excess reagent, smaller இருந்ததுன்னா limiting reagent, smaller இருந்ததுன்னா limiting reagent. தமிழ்ல குறைச்சிருந்ததுன்னா வினை கட்டுப்பாட்டு காரணி, கூட இருந்ததுன்னா அதிக எக்ஸஸ் ரியேஜென்ட், அதிக அளவு எடுத்துக்கொண்டது. புரியுதா? ஏன் சார் இந்த மாதிரி குறைச்சு இருக்கணுமா கூட இருக்கணுமா? அதனால என்ன சார்னா நீ எதை குறைச்சு எடுத்துட்டு இருக்கியோ டேக்கன் அமௌண்ட் இஸ் லெஸ் தென் ஸ்டாய்கியோமெட்ரிக் அமௌண்ட்னா டேக்கன் அமௌண்ட் ஃபுல்லா ரியாக்ட் ஆயிடும். ஃபுல்லா ரியாக்ட் ஆயிடும், வினைக்கு உள்ளாகும். புரியுதா? ஆனா டேக்கன் அமௌண்ட் வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனோட கூட இருந்ததுன்னா மிச்சம் இருக்கும், மீதி இருக்கும். புரியுதா? இப்ப நான் உனக்கு கதை சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். புரிஞ்சு அது வேற ஒன்றும் இல்லை. அப்பதான் நமக்கு அதோட ஐடியா தெரியும். ஒன்றும் இது பண்ணிக்காது. இந்த கோவில்ல யானை எல்லாம் இருக்கும், யானைக்கு கிட்ட போய் இவங்க வந்து பிஸ்கெட்டு கரும்பு தொகை இதெல்லாம் இஷ்டத்துக்கு கொடுப்பாங்களா இல்லையா? ஹலோ கேக்குதா? இப்ப கோவில்ல யானைக்கு வந்து கரும்பு தொகை இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. கரும்பு தொகை என்ன பண்ணுவான், கரும்பை இந்த கையில நீ புடிச்சுக்குவ, கரும்பு தொகை அதுகிட்ட விட்டேன்னா அது மெதுவா உள்ள வாங்கி சாப்பிடும் இல்லையா? கிட்டக்க நிறைய வாங்கி சாப்பிடும் போது நீ கையை விட்டுருவ இல்லையா? ஆனா கரும்பு தொகைக்கு பதிலா நீ அன்னைக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு போற, எங்க பக்கத்து கடையில வாங்கிட்டு போற, அதை கொடுக்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்கார்னை கொண்டு போய் நீ அது கிட்ட நீட்டினு வச்சுக்க, அது ஒன்னையும் சேர்த்து உள்ள இழுத்து இல்லையா? அதத்தான் தமிழ்ல யானை பசிக்கு சோள பொறி அப்படிம்பாங்க. அது இருக்கிறது எவ்வளவு வேணும், அதுக்கு போய் நீ பாப்கார்னை கொடுத்தேன்னா உன்னையும் சேர்த்து அழிச்சு எடுத்துரும், உன்னையும் சோளமா எடுத்துரும் என்ன அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ரியாக்ஷனுக்கு வேணுங்கிற அளவு கொடுத்தீங்கன்னா கரெக்டா ரியாக்ட் ஆகும். குறைச்சு கொடுத்தேன்னா எல்லாமே ரியாக்ட் ஆயிடும், கூட கொடுத்தேன்னா மிச்சம் இருக்கும். புரியுதா? அதே தான் இங்கே, எதை கூட கொடுக்குறோமோ அது மிச்சம் இருக்கும், எது குறைச்சு கொடுக்குறோமோ அது எல்லாமே ரியாக்ட் ஆயிடும். ஸோ அதை இங்கிலீஷ்ல சொன்னோம்னா 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். லிமிட்டிங் ரியேஜென்ட்னா 2 கண்டிஷன். ஒன்னு டேக்கன் அமௌண்ட் இஸ் லெஸ் தென் ஸ்டாய்கியோமெட்ரிக் அமௌண்ட். வினை கட்டுப்பாட்டு காரணி அப்படிங்கிறதுக்கு என்ன அதுன்னா எடுத்த அளவு சமன்பாட்டுக்கு உள்ள அளவை விட கம்மியா இருக்கும். புரியுதா? அதிகப்படியான வினைக்காரணி, அதிகப்படி எக்ஸஸ் ரியேஜென்ட் இங்கிலீஷ்ல கூட போடுறது. அப்ப வந்து டேக்கன் அமௌண்ட் வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் அமௌண்ட் எடுத்த அளவு வந்து சமன்பாட்டுக்கு அளவை விட கூட இருக்கும்.
அப்ப அது எவ்வளவு கூட இருக்கும், ரியாக்ட் ஆனது எவ்வளவு வேணுமோ அது கூட ரியாக்ட் ஆயிருக்கும், வேண்டாது மிச்சமா இருக்கும். புரியுதா? மீதியா வரும். புரியுதா? Yes, sir. ஸோ அந்த மீதியை தான் தமிழ்ல லெஃப்ட் அன்ரியாக்டட், சாரி இங்கிலீஷ்ல லெஃப்ட் அன்ரியாக்டட் அப்படின்னு சொல்லுவோம். அன்ரியாக்டட். புரியுதா புரியலையா? Yes, Yes, sir. sir. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், 2 பேரும் அப்புறம் மோல் கணக்குக்கு அப்புறம் போவோம். இப்ப நான் சொல்றேன், இந்த ஈக்குவேஷனை படிங்க, நோட் பண்ணிக்கங்க. நான் வேற வேற சாய்ஸ் கொடுக்குறேன். இப்படி எடுத்திருக்கேன். புரியுதா புரியலையா? Yes, sir. Yes, sir. மோல் தான் எடுத்திருக்கேன், கிராம் எடுக்கல. Yes, sir. ஈக்குவேஷன் பிரகாரம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஒரு மோல் ஹைட்ரஜனுடன் ஒரு ஒரு mole mole is equal to chlorine. குளோரின் சேர்ந்து Chlorine வந்து 2 மோல் ஹைட்ரோகுளோரைடு ஹைட்ரஜன் குளோரைடை தருகிறது. 2 மோல் ஹைட்ரஜன் குளோரைடை தருகிறது. தருகிறது. It gives, so 1 mole hydrogen reacts with 1 mole chlorine to form 2 moles. முதல் ஸ்டேஜ்ல கரெக்டா நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இது ஒரு மோல், அது ஒரு மோல் கொடுத்துருக்கேன் இல்லையா? Yes, sir. அப்போ 2 மோல் கரெக்டா வந்துடும். இப்ப எக்ஸஸும் கிடையாது, சமன்பாட்டுக்கு உள்ளபடியே அப்படியே கொடுத்துட்டேன் இல்லையா? Yes, sir. ஆனா ரெண்டாவது கேஸ்ல எதை குறைச்சு கொடுத்துருக்கேன்? Chlorine. குளோரின் எவ்வளவு? முதல் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோ. முதல் ஈக்குவேஷன் பிரகாரம் நம்ம ஈக்குவேஷன் பிரகாரம் 1 மோல் குளோரின் தேவைப்படுது. 1 மோல் ஹைட்ரஜனுக்கு 1 மோல் குளோரின் தேவைப்படுதா இல்லையா? Yes, sir. ஆனா அரை மோல் குளோரின் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா? Yes, sir. அப்ப அது குறைச்சு கொடுத்துருக்கா இல்லையா? Yes, sir. குறைச்சு கொடுத்ததுனால இதுக்கு பேரு லிமிட்டிங் ரியேஜன்ட்னு பேரு. புரியுதா? Yes, sir. இப்ப இதுல உள்ள இது எப்படி ரியாக்ட், எப்போதுமே சம அளவுல இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் சம அளவுல ரியாக்ட் ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. 1 மோல் 1 மோலோட ரியாக்ட் ஆச்சுன்னா அப்ப அரை மோலோட தானே ரியாக்ட் ஆகும். Yes, sir. ஸோ இந்த அரை மோல் ஹைட்ரஜனோட சேர்ந்து அரை 1 ஈரரை 1 மோல் ஃபார்ம் ஆகும். புரியுதா? Yes, sir. இப்ப இந்த அரை மோல் தான் குளோரின் கொடுத்த அரை மோல் ஹைட்ரஜன் அப்படியே ரியாக்ட் ஆயிடுச்சு. ஆனா 1 மோல் ஹைட்ரஜன் கொடுத்துருக்க, அதுல அரை மோல் தான் ரியாக்ட் ஆயிருக்கு. ரியாக்ட் ஆகாது அரை மோல் இருக்கா இல்லையா? Yes, sir. எல்லாம் ஒண்ணு அரைன்னு கன்ஃபியூஸ் பண்ண நினைக்க கூடாது, பொறுமையா பார்க்கணும். இப்ப வேற கலர்ல மூணாவதுக்கு சொல்றேன். மூணாவது கண்டிஷன்ல எதை குறைச்சு கொடுத்துருக்கோம்? Hydrogen. ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன் ஃபுல்லா ரியாக்ட் ஆயிடும். இப்ப இங்க Yes. இது பாதியா இருக்கும். எதை yes, sir. குறைச்சு கொடுத்தியோ அது ஃபுல்லா ரியாக்ட் ஆயிடும். எதை குறைச்சு கொடுத்தோமோ Full react ஆயிடும். ஃபுல்லா ரியாக்ட் ஆயிடும். கூட கொடுத்தது மிச்சம் இருக்கும். ஸோ ரெண்டாவது கேஸ்ல ஹைட்ரஜன் மிச்சம் இருக்கு, மூணாவது கேஸ்ல குளோரின் மிச்சம் இருக்கு. முதல் கேஸ்ல எதுவுமே மிச்சம் இருக்காது, ரெண்டுமே சம அளவுல கொடுத்துட்டோமே. புரியுதா புரியலையா? Yes. ஸோ இந்த ரியாக்ஷன் இப்ப இது பிரகாரம் எதை குறைச்சு கொடுக்குறோமோ அதுக்கு பேரு வினை கட்டுப்பாட்டு காரணி, இல்லாட்டினா லிமிட்டிங் ரியேஜன் பேரு. குறைச்சு கொடுக்கறது ஃபுல்லா அப்படியே ரியாக்ட் ஆயிடும். குறைச்சு கொடுக்கறது அப்படியே ரியாக்ட் ஆயிடும். Full react. ஸோ 2 பாயிண்ட் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்லையும் சொல்றேன், இங்கிலீஷ்லையும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. இது இம்பார்ட்டன்ட். லிமிட்டிங் ரியேஜன்ட்னு சொன்னா taken amount is less than stoichiometric amount. It is fully reacting. Reacting. அடுத்தது limiting reagent decides the amount of product. இதுதான் ப்ராடக்ட் எவ்வளவு வரும்னு சொல்லும். இப்ப ஒரு Yes. 2 × அரையை தான் பெருக்கிறோம். புரியுதா? எது ரியாக்ட் ஆயிருக்கோ அதைத்தான் இங்க அரை கால்னு சொன்னதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கு. நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு தடவை சொல்றேன். ஸோ ப்ராடக்ட் எவ்வளவு ஃபார்ம் ஆகுது, விளைபொருள் எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுங்கிறத சொல்றதுக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட தான் கம்பேர் பண்ணணும். டிசைட்ஸ் த ப்ராடக்ட் அமௌண்ட். தமிழ்ல சொன்னா வினை கட்டுப்பாட்டு காரணி. அதுக்கு கண்டிஷன் எடுத்துக்கொண்ட அளவு மோல், எல்லாமே மோல் தான், மறந்துடக்கூடாது. இஸ் லெஸ் தேன்
சமன்பாட்டு அளவு மோல். வினை கட்டுப்பாட்டு காரணி முற்றிலும் வினைபுரிகிறது. எல்லாமே ரியாக்டன்ஸுக்கு போயிடும். முற்றிலும் எல்லாமே ரியாக்ஷனுக்கு போயிடும். அபி புரியுதாமா? Yes, sir. வினை கட்டுப்பாட்டு காரணி விளைபொருளின் அளவை தீர்மானிக்கிறது. விளைபொருளின் அளவை தீர்மானிக்கிறது. இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டே தான் இந்த கணக்குகள் பூரா போட்டலாம். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நான் இன்னைக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுட்டேன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எந்த கணக்கு வேணா போடலாம். இந்த எல்லா கணக்குமே இந்த நம்ம இன்னைக்கு நேற்று போன வாரமும் இன்னைக்கு பார்த்தா 6 ஃபார்முலாக்குள்ள தான் இருக்கு. புரியுதா? இப்ப இன்னும் ஒரு கணக்கு சொல்றேன். இப்ப நான் 12 கிராம் கார்பன் 16 கிராம் ஆக்சிஜனுடன் சேருகிறது. லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளவு? எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? என்ன, கார்பனா, ஆக்சிஜனா, இரண்டுமா? எதுவும் இல்லை, ஏதோ ஒண்ணு. ரைட்டா? இங்க போத் நன் அப்படின்னு கேட்டுறாங்க. புரியுதா? இப்படி போட்டோம். அப்ப நீ இவ்வளவுதான் கொடுப்பாங்க. 12 கிராம் கார்பன் 16 கிராம் ஆக்சிஜன் வினைக்கு உட்படுத்தப்படுகிறது. 12 கிராம் கார்பன் is allowed to react with 16 கிராம் ஆக்சிஜன். லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் டேஷ் போட்டு 4 சாய்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்தா நீ உடனே ஈக்குவேஷன் எழுதணும். பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தான் இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும். C+O2 gives CO2. இது பேலன்ஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி இல்லையா? இப்ப கார்பனோட அட்டாமிக் வெயிட் 12, ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் 2 × 60 இல்லையா? நம்ம கார்பன் டை ஆக்சைடை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேணும்னா இங்கே வேணும்னா உனக்கு கார்பன் டை ஆக்சைடுன்னு வேணாம் கொடுக்கட்டும், எதுவும் இல்லைன்னு வேணா போடட்டும். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்ப நீ வெயிட்டை பார்க்கவே கூடாது. முதல்ல மோல் எண்ணிக்கையை தான் பார்க்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த வினை கட்டுப்பாட்டு காரணியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் calculate the number of moles of reactants. calculate the வினைபடு பொருள்களின் மோல் எண்ணிக்கையை முதலில் கணக்கிடுக. வினைபடு பொருள்களின் மோல் எண்ணிக்கை. மோல் எண்ணிக்கை வெயிட் பை மாலிகுலர் வெயிட்னு பார்த்தோமா? அட்டாமிக் வெயிட். ஸோ கார்பனுக்கு 12/12 1 மோல். கார்பனுக்கு 12/12 1 மோல். நம்ம எடுத்துட்டு இருக்கிறது 12 கிராம். புரியுதாமா? எடுத்துட்டு இருக்கிறதும் 12, மூலக்கூறு எடையும் 12. ஆனா ஆக்சிஜனுக்கு, இது கார்பனுக்கு, ஆக்சிஜனுக்கு எடுத்துட்டு இருக்கிறது 16 தான். எடுத்துட்டு இருக்கிறது 16. எப்போதுமே ஃபுல்லா கணக்கு போடவே வேண்டாம், சுருக்கினேன்னா போதும். இப்ப புரியுதா புரியலையா? இந்த ஸ்லைடுல உள்ளது யாருக்காவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம், நம்ம கால்குலேட் பண்ணதெல்லாம் மறுபடியும் சுருக்கமா எழுதுறோம். ஸோ ஸ்டாய்கியோமெட்ரிக்னா ஈக்குவேஷன் உள்ளது அப்படியே எழுதும். C+O2 CO2 ஈக்குவேஷன்ல 1 1 ஈக்குவேஷனை பார்த்து. ஆனா எடுத்துட்டு இருக்கிறது இது ஸ்டாய்கியோமெட்ரிக் அமௌண்ட். டேக்கன் அமௌண்ட்னு கேட்டால் நம்ம கால்குலேட் பண்ணது. கார்பனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு அரை, அதாவது 0.5 மோல் தான். புரியுதா புரியலையா? இப்ப எதை குறைச்சு எடுத்திருக்கோம்? அப்ப அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். நம்ம வெயிட்டை பார்த்து ஏமாந்துடப்படாது. இங்க 12 16 போட்டிருக்கா. ஸோ 16 கிராம் நிறைய போல் இருக்கு. 16 கிரேட்டர் தான் போச்சு. புரியுதா? புரியுதா புரியலையா? ஸோ அப்ப லிமிட்டிங் ரியேஜென்ட் ஆக்சிஜன். லிமிட்டிங் ரியேஜென்ட் ஆக்சிஜன் ரெண்டாவது சாய்ஸ். லிமிட்டிங் ரியேஜென்ட் ஆக்சிஜன். அப்ப இதுல இன்னொரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுங்க.
கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட் எவ்வளவு, ஃபார்ம் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேயா? எஸ் சார். அதை வேற கலர்ல போடுறேன் பாரு. ஸோ வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் இருக்கு 11, 22, 44, 33 ஏதோ கொடுக்குறாங்க. புரியுதா? இப்படி கொடுத்துட்டாங்க. நம்ம உடனே பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஆக்சிஜன். அது நம்பர், அது எதுக்கு நேர வருது? O2. ஸோ அதையும் நீ விளைபொருளையும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு O2 ஒரு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். ஒரு O2 ஒரு கார்பன் டை ஆக்சைடு. அப்ப 0.5 O2 எவ்வளவு கொடுக்கும்? சார் வாய்ஸ் கேட்கலங்க சார். அதேதான்மா. ஹலோ, வாய்ஸ் கேட்கல. இப்போ இப்போ ஹலோ கேக்குதா? கேக்குதாமா? ஹலோ இப்போ கேக்குது. எஸ் சார். எஸ் சார் கேக்குது சார். ஒரு ஆக்சிஜன் ஒரு கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துச்சுன்னா நம்ம எடுத்தா எவ்வளவு ஆக்சிஜன் எவ்வளவு எடுத்துட்டு இருக்கோம்? 0.5. அப்ப அவ்வளவு தானே கொடுக்கும். எவ்வளவு ஆக்சிஜன் எடுத்துட்டு அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு தானே கொடுக்கும். மோல் ஞாபகம் வச்சுக்கணும், கிராம் கிடையாது. ஸோ 0.5 ஆக்சிஜன், 0.5 மோல் ஆக்சிஜன் எவ்வளவு மோல் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும்? 0.5 கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 0.5. அப்ப வெயிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் வெயிட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.5, மாலிகுலர் வெயிட் 44. 44ல பாதி 22. ஸோ இதுக்கு ஆன்சர் 22. இந்த கணக்கு புரியுதா புரியலையா? ஸோ எந்த கணக்கு கேட்டாலும் ஸோ வினை கட்டுப்பாட்டு காரணியில லிமிட்டிங் ரியேஜென்ட்ல கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், calculate the number of moles of reactants. Number of moles of reactants. ரெண்டாவது write stoichiometric amount from equation. Balanced equationல இருந்து stoichiometric amount எழுது. முதல்ல stoichiometric amount balanced equationல இருந்து மோல்ல தான் எழுதணும். அப்புறம் number of moles of reactant கால்குலேட் பண்ணணும். கொடுத்துருந்தாங்கன்னா ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டேக்கன் அமௌண்ட், ஸ்டாய்க்கியோமெட்ரிக் அமௌண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து வந்துருச்சு. இஃப் டேக்கன் அமௌண்ட் இஸ் லெஸ் தென் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் அமௌண்ட், அதுக்கு பேர் லிமிட்டிங் ரியேஜென்ட். கிரேட்டர் தென்னா அதுக்கு பேர் எக்ஸஸ் ரியேஜென்ட். லிமிட்டிங் எவ்வளவு ப்ராடக்ட்டை கொடுக்கும் அது ரெண்டையும் மட்டும்தான் ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸஸ் ரியேஜென்ட்டை பண்ணக்கூடாது. எக்ஸஸ் ரியேஜென்ட்டை பண்ணக்கூடாது. புரியுதா புரியலையா? ஓகே, தெரியுதாமா? எஸ் சார். எஸ் சார். இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இதை அப்புறம் போடுவோம். இப்போ வந்து எளிய விகித வாய்ப்பாடுக்கு ஒரு கணக்கு போடுறேன். ஓகேயா? எஸ் சார். எஸ் சார். ஸோ நீ வேணா எழுதிக்கோ. ABC உள்ள சேர்மத்தில் in a compound containing A, B and C, in a compound of ABC, ABC உள்ள சேர்மத்தில் A வந்து 32%, B வந்து 20%, மீதி இங்கிலீஷ்ல ரெஸ்ட், மீதி சி. சின்னா இங்க கார்பன் கிடையாது, வேற ஏதோ ஒரு தனிமம். ஓகேயா? இப்போ இதோட எளிய விகித வாய்ப்பாடு இல்லாட்டினா எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டு, எளிய விகித வாய்ப்பாடு எம்பிரிக்கல் ஃபார்முலா டேஷ் அப்படின்னு போட்டு 4 சாய்ஸ் கொடுத்துருக்கு. ஏபி C3, AB2C2,
ABC2 A2BC3 இப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. ஓகேயா? Yes, sir. Yes, sir. இதான் நீ கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்ததுன்னா 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு காலம் ஓப்பன் பண்ணணும். முதல்ல தனிமத்தோட பேர் இல்லாட்டினா எலிமெண்டோட பேர், அப்புறம் அதோட பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ அணு நிறைனால அட்டாமிக் வெயிட்னால டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூல எது மினிமமோ அதனால டிவைட் பண்ணணும். இங்க வர்றதை எழுதணும். 0.5க்கு மேல இருந்ததுன்னா அடுத்த நம்பர் போட்டுறணும். 0.5க்கு கீழே இருந்ததுன்னா விட்டுறணும். 0.5 இருந்ததுன்னா அப்படியே எழுதணும். இந்த 3 பாயிண்ட் போன கிளாஸ்ல சொன்னேன்னா இல்லையா? Yes, sir. அந்த அது பிரகாரம் இப்ப நான் எழுதிண்டே வரேன், நீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு சேர்மத்துல எல்லா சதவீதங்களின் கூடுதல் 100 இல்லையா? Yes, sir. Yes, sir. இப்ப A, ஸோ A B C, ஏக்கு வந்து 32ன்னு கொடுத்துருக்கு, பிக்கு 20ன்னு கொடுத்துருக்கு. 32 20 52, 100ல 52 போக 48. ஸோ சி எப்படி வந்ததுன்னா 100 மைனஸ் A பிளஸ் பி. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? No, sir. இப்போ ஏயோட இப்ப வந்து நான் இதுல ஏயோட ஏபிசியோட அணு நிறையும் கொடுத்துருக்கு, நான் இப்ப எழுதுறேன், பயப்படாது. ஓகேயா? Yes, ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஏபிசி, அணு நிறை அல்லது அணு எடை ஆஃப் ஏபிசி, ஏக்கு வந்து 64, பிக்கு 40, சிக்கு 32. சிக்கு 32. புரியுதாமா? Yes, sir. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த அணு எடையினால வகுக்கணும். முதல்ல 32/64, அடுத்தது 20/4. ஹலோ கேக்குதா? Yes, sir. ஹலோ Yes, sir. கேக்குது sir. எழுதுறதுக்கு புரியுதா? கேக்குது? Yes, sir. அடுத்தது என்ன வரும் சொல்லுங்க? 32/48. 48/32. 48 புரியுதா புரியலையா? Yes, sir. Yes, sir. 32/64 அரை 0.5. இதுவும் 0.5. இது 3/16 48, 2/16 இப்போ 3/2 1.5. ஓகேயா? Yes, sir. Yes, sir. இந்த 3ல குறைச்சது 0.5. 0.5னால இப்ப வகுக்கணும். புரியுதா? Yes, sir. Yes, sir. 0.5னால வகுத்தேனா 0.5/0.5 1. 0.5/0.5 1. 1.5/0.5னா 3 இல்லையா? Yes, sir. அதுக்கு நேர ஏ. ஸோ ஏல ஆரம்பிச்சோம், ஏல முடிச்சிடும். இப்ப ஏ ஒரு மூலக்கூறுல ஏ எத்தனை இருக்கு? ஒரு ஏ தான் இருக்கு இல்லையா? Yes, sir. மூலக்கூறுல எத்தனை பி இருக்கு? ஒரு பி தான் இருக்கு. ஆனா எத்தனை சி இருக்கு? 3. புரியுதா புரியலையா? Yes, sir. புரியுது sir. இதுல யாருக்கா? ஸோ இந்த நான் வந்து ஏபிசின்னு இது இந்த வருஷம் அந்த கொஸ்டின் தான், இதை வச்சு போட்டிருக்கேன். ஓகேயா? Yes, sir. Yes, sir. இப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா சொல்லு. No, sir. Yes, sir. அப்புறம் இந்த சாப்டர்ல வழக்கமா என்ன கேட்பாங்க, இதுக்கு போக முன்னாடி வழக்கமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் அதோட அதில் உள்ள எப்படி அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுங்கிறத வழக்கமாக சொல்லுவோம். ரைட்டா?
அதை முதல்ல பார்த்துட்டு நம்ம வழக்கமாக ஸோ இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற ஃபார்முலாலாம் இன்னைக்கு கொஞ்சம் ரூம்ல போயிட்டு தரவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு கொஸ்டினா பார்ப்போம். ஓகேயா? எஸ் சார். ஓகே சார். நீங்களும் வேற ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா எடுத்துட்டு வா, பார்ப்போம். இப்போ வந்து நான் சொல்றேன், இங்க பார், இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேள்வி, என்னென்ன வகையான கேள்வி, டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேட்பாங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு, இல்லாட்டினா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவு, அது எவ்வளவுன்னு கேட்பாங்க. இல்லாட்டினா எதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதிகபட்ச எண்ணிக்கையிலான அணுக்கள் எதுல இருக்கு, குறைந்தபட்ச அணுக்கள் எதுல இருக்கு, அதிக அளவு எதுல இருக்கு, குறைஞ்ச அளவு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டு இருப்பாங்க. புரியுதா? எஸ் சார். ஸோ மேக்சிமம் அமௌண்ட் எவ்வளவு, இல்லாட்டினா மினிமம் அமௌண்ட் எவ்வளவு, இல்லாட்டினா அதிகபட்ச எண்ணிக்கையில் எவ்வளவு இருக்கு, குறைஞ்சபட்ச எண்ணிக்கையில் எவ்வளவு இருக்கு, இல்லாட்டினா ஏறு வரிசையில் எழுது, இல்லாட்டினா இறங்கு வரிசையில் எழுது. இப்படிதான் வரிசை, அசடன்னா இறங்கு வரிசையா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். துகள்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு வரும், எது மிக கனமானதுன்னு வரும், இல்ல எது குறைஞ்ச கனமானதுன்னு வரும், இல்ல அவற்றின் ஏறு வரிசை பிரகாரம் எழுது, இல்லாட்டினா இறங்கு வரிசை பிரகாரம் எழுது. எப்படி வேணா கேள்வி வரும். இது 4வது டைப்பு. இது 2 டைப். 3வது டைப்பு, இதுல லிமிட்டிங் ரியேஜென்ட் எது, இல்லாட்டினா எக்ஸஸ் ரியேஜென்ட் எது, இல்லாட்டினா இதுல வர்ற ப்ராடக்ட் எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு ப்ராடக்ட். இந்த 5-6 இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வழக்கம் இதுல வரும். எல்லா ஃபார்முலாவையும் தரவு பண்ணிட்டோம்னா, இல்ல இதுல நடுவுல ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன், 5ன்னு வேணா வச்சுக்க. எம்பிரிக்கல் இப்பதானே பார்த்தோம், எம்பிரிக்கல் ஃபார்முலா இல்லையா? எஸ். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா அதுவும் கேட்பாங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா, எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு. எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு, அது எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஸோ மூலக்கூறு எடை கேட்கலாம், பருமன் கேட்கலாம், இல்லாட்டினா ஏதாவது ஐசோடோப்பின் நிறை கேட்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வகைக்கு ஒரு கணக்கா நாளைக்கு போட்டுறேன். என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கோ. இம்பார்ட்டன்ட், கஷ்டமான டஃப்பான கணக்குக்கு பூரா ஓரளவு போட்டுறேன். அப்புறம் அதுக்குள்ளே இதை நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த பாடத்துல உள்ள கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. ஓகேயா? இப்ப அதையே வேற வேற விதமா கேட்பாங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்தது புரியுதா? இப்ப நான் ஒரு கணக்கு ரேண்டமா சொல்றேன், அது நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இந்த கணக்கு சின்னதா தெரியுதா, பெருசா தெரியுதா? படிக்க முடியுமா? எஸ் சார். இது இங்கிலீஷ்ல. இப்போ வந்து டால்டன் அட்டாமிக் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் லா. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ ரெண்டையுமே காமிச்சாரேன், இங்கிலீஷ்ல உள்ளதையும் காமிச்சாரேன். ஒரு
அப்படி நீனு பார்த்துக்கா, நான் தமிழில் சொல்கிறேன். ஓகேயா? Yes, sir. Yes, sir. ஸோ போன கிளாஸில் இந்த கொஸ்டின் பார்த்தோம். டால்டனின் அணுக்கொள்கை பின்வரும் விதியை விளக்குவதில்லை. டால்டன்ஸ் அட்டாமிக். இன்னொரு அம்மா உனக்கு தெரியுதாம்மா? உன் பேர் என்ன சொன்ன? பவித்ரா சார். பவித்ரா. இது தெரியுதா இப்போ பெருசா? சார் ஸ்லைடே தெரியல சார். ஸ்லைடு இன்னும் இப்போ சாரி ஸ்லைடு ப்ரெசென்ட் பண்ணாமல் ஓகே. ஓகே குட். இப்போ தெரியுதா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கரெக்ட் சாய்ஸ் வந்து போல்டுல கொடுத்துருக்கு பாரு. இப்போ நீ வந்து கொஸ்டினோட கரெக்ட் சாய்ஸை சேர்த்து வாசி. Dalton's atomic theory could not explain the law of gaseous volume. அவ்வளோதான். ஏன்னா கான்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும், டஸ் நாட் குட் நாட்னு போட்டுருக்கு. அது இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும், மல்டிபிள் ப்ரப்போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும், ஆனால் கேஷியஸ் வால்யூமை எக்ஸ்பிளைன் பண்ணாது. புரியுதா? இப்போ நீ பாரு. இந்த உனக்கு தெரியுதாம்மா? கொஞ்சம் சின்னதா தெரியுதா? Yes, sir. டால்டனின் அணுக்கொள்கை போல்டுல என்ன இருக்கு? வாயு பருமன் விதியை விளக்க இயலவில்லை. புரியுதா? Yes, sir. பொருண்மை மாறா விதியை விளக்கும், மாறிலி விகித விதியை விளக்கும், பெருக்க விகித விதியை விளக்கும், வாயு பருமனை விளக்காது. ஓகேயா? Yes, sir. அதை பார்த்தோம். மூணாவது கொஸ்டின் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஒரு அத இங்கிலீஷ்ல போட்டிருக்குமா பவித்ரா? Compound X contains 32% A, 20% B, remaining percentage C. Empirical formula of X is னு கொடுத்து மூணு சாய்ஸ். அட்டாமிக் மாஸ் ஆஃப் A 64, B 40, C 32ன்னு போட்டுருக்கு. நம்ம இப்போ கால்குலேட் போட்டோமா இல்லை? ABC 3 தானே வந்தது. எஸ் சார். இல்லை ABC 3 தானே பார்த்தோம். அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஓகேயா? இப்போ ரெண்டாவது கொஸ்டினை ரெண்டு பேரும் பாருங்க. நான் உனக்கு தமிழில் சொல்கிறேன், தமிழில் உள்ளதையும் காமிக்கிறேன். நீ இங்கிலீஷில் உள்ளதை வாசி பவித்ரா. இதோட முடிச்சுக்கோ. நம்ம among the following those with equal numbers of atoms there அப்படின்னு கொடுத்து பேசாம நாலு சாய்ஸை விட்டுரு. உனக்கு வந்து நான் தமிழ்ல உள்ளதை காமிக்கிறேன். ரைட்டா? இப்ப தெரியுதாமா? பச்சையில வெள்ளையா தெரியுதா உனக்கு? அதை வாசிக்க முடியுமா? பின் வருவனவற்றுள் சம எண்ணிக்கை கொண்ட அணுக்களை உடையவைன்னு போட்டு நாலு சாய்ஸ் கொடுத்துருக்கு. ஏபிசிடி கொடுத்துட்டு என்ன அதுக்கு நாலு சாய்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா? அப்படின்னு போட்டிருக்கு. அதை நம்ம சாய்ஸை பத்தி நீ கவலைப்படாத. ரெண்டு பேருமே எடுத்தோடனே சாய்ஸை பத்தி கவலைப்படாத. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ முதல்ல ஒர்க் பண்ணிடு. ஸோ சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு கொடுத்துருக்கா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸுக்குள்ள ஃபார்முலாவை எழுதணும். இங்க ஆட்டம்ஸ், சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அணுக்களின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா அணுக்களின் எண்ணிக்கை இல்லாட்டினா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n is equal to n into Na. nங்கிறது மோல் எண்ணிக்கை இல்லாட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் அவாகட்ரா நம்பர். அப்ப மோல் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா பார்த்தோம். வெயிட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை எடுக்கணுமா? புரியுதா? இங்க 212 கிராம் 106 கிராம் ஒரே வெயிட்டா தானே கொடுத்துருக்கு. அப்ப வெயிட்டுக்காக உள்ள ஃபார்முலா நம்ம ஒண்ணு படிச்சோமா இல்ல? வெயிட் பை ஃபார்முலா வெயிட்னு படிச்சோமா இல்லையா? அதை இங்க போட்டுரும். n is equal. So W by formula weight. So capital N வேணும்னா weight into Avogadro number
பை ஃபார்முலா வெயிட் அப்படின்னு நீ முதல்ல எழுதிக்கணும். ஓகேயா அபி, Yes, sir. பவித்ரா, 2 பேருக்கு புரியுதா? எஸ் Ah, சார். yes, sir. இப்போதைக்கு ஃபார்முலாவை எழுதிட்டோம். ஃபார்முலாவில் கொண்டு போய் இதை ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீ என்ஏ எல்லாம் கால்குலேட்டே பண்ண வேண்டாம், அப்படியே என்ஏ போட்டுட்டே வா, சரியா வந்துடும். புரியுதா? எஸ் சார். நான் வந்து இப்போ 3க்கு உள்ள கேஸையும் இங்கே எழுதி போடுறேன். 212 கிராம் சோடியம் கார்பனேட், 212 கிராம் Sodium carbonate. ஸோ அதை எல்லாத்தையும் எழுதிடுறேன், அப்புறம் கம்பேர் பண்ணுவோம். 200 அடாடாடா. ஸோ 212 கிராம் சோடியம் கார்பனேட் ஒவ்வொன்றா எடுத்து எழுதிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இதுக்கு நடுவில் அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டின்னு ஒன்று பார்த்தோம், அதையும் மறந்துடப்படாது. அப்புறம் 248 கிராம் சோடியம் ஆக்சைடு, 248 கிராம் Na2O, 248 கிராம் Yes. Na2O, 248 கிராம் Na2O. மூணாவது என்ன கொடுத்துருக்க? 240 gram sodium hydroxide. 240 கிராம் சோடியம் ஆக்சைடு, 220 கிராம் Sodium carbonate. கார்பனேட். சோடியம் நாலாவது நீங்க நாலாவது வந்து 220 கிராம்ஸ், நாலாவது வந்து 44 கிராம்ஸ். சோடியம் கார்பனேட் முதல்ல கொடுத்துட்டாங்களே இல்லையா அம்மா, புரியுதாம்மா? எஸ் சார். Yes, sir. நாலாவது சாய்ஸ் தப்பா கொடுத்துருக்குமா, டி. மறுபடியும் பாரு, 212 கிராம் ஃபர்ஸ்ட்லயும் Na2CO3, லாஸ்ட்லயும் Na2CO3 கொடுத்துருக்கா இல்லையா? Ah, yes, sir. அது வேண்டாம், லாஸ்டா நீ CO2ன்னு மாத்து, 240 கிராம் NaOH. ஓ இதுலயும் நீ இப்போ நான் எழுதுறேன் 240 கிராம் NaOH, 240 கிராம் NaOH. ஸோ மறுபடியும் ஒரு தடவை பார்த்து டூ 12 கிராம் சோடியம் கார்பனேட், 2 கிராம் சோடியம் கார்பனேட், சோடியம் ஹைட்ராக்சைடு, சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நீ என்ன பண்ணணும், இது எல்லாமே மூலக்கூறுகள், மாலிகூல்ஸ். புரியுதா எஸ் சார். புரியலையா? எஸ் சார். ஹலோ, புரியுதாம்மா? Yes, sir. கேக்குதா? புரியுதுங்க சார். கேக்குது sir. நான் மெத்தட சொல்லிடுறேன், நம்ம பாப்போமா? ஓகேயா? Okay, sir. இங்க பாரு, இது எல்லாமே மாலிகூல்ஸ் தானே, புரியுதா? எல்லாமே ஆட்டம்ஸ் கிடையாது, எல்லாமே மாலிகூல்ஸ் Yes, இல்லையா? sir. எஸ் சார். அப்ப ஒரு அட்டாமிசிட்டின்னு இங்கிலீஷ்ல பார்த்தோம், தமிழ்ல அணுக்கட்டு எண்ணு பார்த்தோம். அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? இப்ப சோடியம் கார்பனேட்ல 2 சோடியம் 1 கார்பன்
3 ஆக்சிஜன் இல்லையா? Yes, sir. அப்ப 2 + 1 + 3 6 அட்டாமிசிட்டி அணுக்கட்டு எண் சோடியம் கார்பனேட்டுக்கு 6. புரியுதா ரெண்டு பேருக்கும்? Yes, sir. சோடியம் ஆக்சைடுக்கு அணுக்கட்டு எண் 2 + 1 3. சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து 1 1 + 1 + 1 3. சோடியம் Na 1, ஆக்சிஜன் 1, ஹைட்ரஜன் 1. நாலாவது கார்பன் டை ஆக்சைடுக்கு 1 + 2 3. ஸோ இத்தனை நேரம் நான் சொல்லலாம் அணுக்கட்டு எண் தான் சொன்னேன். ஓகேயா? Yes, sir. ஸோ நீங்க வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கிறது வந்து ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்ப தெரியுதா அது ஸ்லைடு? Yes, sir. நான் ஃபார்முலா மட்டும் எழுதுறேன், நீ வீட்டில் போட்டு வா. நாளைக்கு நான் அதை எப்படின்னு செக் பண்றேன். உனக்கு புரியல. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வேணும்னா, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வேணும்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரா நம்பர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா வெயிட் பை ஃபார்முலா வெயிட். ஆனால் நமக்கு இங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும்னா அட்டாமிசிட்டி அல்லது அணுக்கட்டு எண் இன்டு வெயிட் இன்டு அவகேட்ரா நம்பர் பை ஃபார்முலா வெயிட். இப்படி போடணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. புரியுதா நான் சொல்றது? ஸோ சோடியம் கார்பனேட்டுக்கு மாலிகுலர் வெயிட் 106. இது Na2O, 2 சோடியம் 23 46. இது ஒரு 16 62. ஸோ இதுக்கு வந்து மாலிகுலர் நான் எழுதுறதெல்லாம் மாலிகுலர் வெயிட். ஸோ நீ என்ன பண்ணணும்? 106 பை சோடியம் கார்பனேட்டுக்கு மட்டும் 2 பேருக்கு சொல்லு. ஹலோ Hello, sir. கேக்குதா? Yes, sir. ஹலோ இப்ப கேக்குதா? Yes, sir. Yes, sir. இப்ப இதை மட்டும் பாருங்க, இதோட நம்ம முடிச்சுக்கோம். புரியுதா? ஸோ வெயிட் வந்து சோடியம் கார்பனேட்டுக்கு 106, மாலிகுலர் வெயிட் 212. ஓகேயா? Yes, sir. மாலிகுலர் வெயிட் 212 இன்டு சோடியம் 2 + 1 + 6 6 இன்ட்டு 2. ஸோ 6/2 3. ஸோ இதில் அணுக்களின் எண்ணிக்கை 3 Na. சோடியம் கார்பனேட்டில் அணுக்களின் எண்ணிக்கை 3 Na. இது மாதிரி எல்லாம் புரியுதா? கோடு நாளைக்கு நான் போட்டு டீட்டெயில் காமிக்கிறேன். ஓகேயா? Yes, sir. நம்ம இப்ப டைம் ஆச்சு, இப்ப வாங்கிட்டு காமிக்கிறியா? ஹலோ கேக்குதாமா? Yes, sir. நாளைக்கு பாப்போம். ஓகேயா? தேங்க்யூ. Yes, sir. தேங்க்யூ. நாளைக்கு பாப்போம். Yes, Thank sir. you, sir.